அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். அதாவது 1வது அத்தியாயம் வசனம் 6. இதில் எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழி என்று இருக்கிறது. அதாவது எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ என்று இறைவன் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தார் என்று 4வது வசனம் 69வது ஆயத்தை நாம் பார்த்தோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் தெளிவாக யாருக்கெல்லாம் இறைவன் அருள் செய்தார் என்று புரியும். இப்போது பார்த்தோமானால் அருள் பெற்றவர்கள் யார் என்று பார்த்தோமானால் தூதர்கள், அதாவது தூதர்கள் மற்றும் தூதர்கள், உண்மையாளர்கள், தியாகிகள், நல்லோர்கள் என்று 4 விதமாக இறைவன் பிரித்துள்ளான். அதில் தூதர்கள் யார் என்றால் மனிதநேயத்தை போதிப்பவர்கள், மனிதநேயம் இதுதான் என்று போதிப்பவர்கள். 2வது உண்மையாளர்கள் என்றால் சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக வாழ்ந்தவர்கள். 3வதாக தியாகிகள் என்றால் பொதுநலனுக்காகவும் நீதிக்காகவும் உயிரை தியாகம் செய்தவர்கள். 4வதாக அதாவது நல்லோர்கள், அதாவது சமுதாயத்திற்கு நன்மைகளை மட்டுமே செய்தவர்கள் என்று இந்த 4 விதமாக இறைவன் இவர்களுக்கு அருள் புரிகின்றான் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். முதலில் அந்த 4வது அத்தியாயம் 69வது ஆயத்தை நாம் வாசித்தோமானால், அதாவது யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சத்தியவான்கள், தியாகிகள், நன்னெறியாளர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. இதற்கான சற்று விளக்கமாக நாம் எடுத்துக்காட்டுடன் நாம் பார்க்கலாம். முதலில் நாம் நபிமார்களை பார்க்கலாம். நபிமார்கள் என்றால் நேர்மைக்கான வழிகாட்டிகள், அதாவது மத பாகுபாடின்றி மனித குலத்திற்கு நல்வழி காட்டிய உன்னத மனிதர்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தோமானால் ஈசா நபியை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குர்ஆனில் இவரை வறியவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் வாழ்ந்த அன்பின் வடிவமாக அவர் எங்கிருந்தாலும் அருள் நிறைந்தவராக ஆக்கப்படுகின்றார் என்று குர்ஆனில் 19வது அத்தியாயம் 31வது வசனத்தை பார்த்தால் நிச்சயமாக ஈசா நபியை பற்றி நாம் எப்படி இறைவன் அவருக்கு அருள் புரிந்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம். சற்று அந்த வசனத்தை நான் படித்து காமிக்கிறேன். 19வது அத்தியாயம் 31வது வசனத்தை பார்ப்போம். இதில் இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை பாக்கியமுடையவனாக ஆக்குகின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய்மையாளரானவற்றை கொடுத்ததுவும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று ஈசா நபி கூறுகின்றார். அடுத்து யாருக்கு? இரண்டாவதாக சத்தியவான இறைவன் குறிப்பிட்டுள்ளார் அருள் புரிகிறான் என்று. அப்போது சத்தியத்தை ஏற்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையின் பக்கமும் நீதியின் பக்கமும் உறுதியாக நிற்பார்கள். எடுத்துக்காட்டு பார்த்தால் மரியத்தை பார்க்கலாம். மரியம், அதாவது அன்னை மரியம். இப்போது குர்ஆன் இவரை மிகவும் உண்மையாளர் என்று போற்றுகிறது. அந்த அத்தியாயத்தை பார்த்தால் 5வது அத்தியாயம் 79வது ஆயத்தை பார்த்தோமானால், சமூகம் பழி தூற்றிய போதும் தூய்மைக்காகவும் ஆன்மீக உண்மைக்காகவும் மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு பெண் அவர் பெண்ணின் உண்மையான நிலை இது. இந்த வசனம் 5வது அத்தியாயம் 75வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது 75வது வசனத்தை நாம் படித்தோமானால், மரியமுடைய குமாரர் மலிக் இறை தூதரே அன்றி வேறில்லை. நிச்சயமாக இவருக்கு முன்னர்கள் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். இவருடைய தாய் மிக்க உண்மையாளர் ஆனவர். இவ்விருவரும் உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு
எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களாக. இவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள் என்பதையும் கவனிப்பீர்களாக என்று அத்தியாயம் 5 வசனம் 75 இறைவன் குறிப்பிடுகின்றான். அதாவது மரியம் உண்மையாளராக இருந்தார், அதாவது இவருடைய தாய் மிக்க உண்மையானவர் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. எடுத்துக்காட்டாக அடுத்து நாம் பார்க்கவிருப்பது அர்ப்பணிப்பாளர்கள். அதாவது மூன்றாவதாக இறைவன் சொல்வது தியாகிகள் அல்லது அர்ப்பணிப்பாளர்கள். இதை நாம் குரானிலிருந்து எடுத்துக்கொண்டேமானால் தங்கள் சுயநலத்தையும் தாண்டி சமூக நீதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் உயிரையும் தியாகம் செய்த துணிந்தவர்கள். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னால் நிச்சயமாக ஃபிரௌனின் மனைவி ஆசியா. அதாவது கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் அரண்மனை ஆடம்பரங்களை உதறிவிட்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து தன் உயிரை தியாகம் செய்தவர். குர்ஆன் இவரை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் முன்மாதிரியாக குறிப்பிடுகிறது. இதனுடைய வசனம் பார்த்தால் 66வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான். அதாவது மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறினான். அவர், இறைவனே, எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அருள்வாயாக, இன்னும் ஃபிரௌனை விட்டும் அவன் செயல்பாடுகளை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக, இன்னும் அநியாய சமூகத்திடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கூறினார் என்று நமக்கு பார்க்க வைப்பது நற்செயல் புரிபவர்கள், அதாவது நன்னெறியாளர்கள் என்று கூறலாம். இந்த 4வதாக இறைவன் கூறுவது இவர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டுகின்றார். அதாவது தங்கள் வாழ்நாள் முழுவதும் மனித குலத்திற்கு பயன் தரும் நற்காரியங்கள் மட்டுமே செய்பவர்கள். எடுத்துக்காட்டாக துல்கர்னையை பார்க்கலாம். உலகை ஆண்ட ஒரு மன்னர், அதிகாரமும் பலமும் இருந்தும் எளிய மக்களின் துயர் துடைக்க எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்காமல் ஒரு பெரும் மதிலை கட்டி தந்த அநீதிகளை மக்களை காத்தார் என்று 18வது அத்தியாயம் 94வது வசனத்திலும் 96வது வசனத்திலும் குறிப்பிடுகின்றது. அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். அதாவது அவர்கள் துல்கர்னையை நிச்சயமாக பூமியில் குழப்பம் செய்கின்றார்கள். அதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு அரசன் எளிய மக்களுக்காக தன் துயரை துடைத்து ஒரு மதிலை கட்டினார் என்பதுதான் இதனுடைய வசனமாக இருக்கிறது. அடுத்து 95வது வசனத்தையும் பார்க்கலாம். அதற்கு அவர், என் இறைவன் எனக்கு எதில் அளித்திருக்கின்றானோ அது மேலானது, ஆகவே பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினான். அதாவது 96வது வசனத்தை பார்ப்போமானால், நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள், பிறகு அவை இரு மலைகளின் உச்சியில் சமமாகும் போது ஊதுங்கள் என்றார். அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும் செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மேல் ஊற்றுங்கள் என்று கூறினார். இப்படி நமக்கு நான்கு பேரை இறைவன் அருள் இருக்கின்றது என்று கூறுகின்றான். அதாவது நபிமார்கள், சத்தியவான்கள், தியாகிகள், நன்னெறியாளர்கள். நபிமார்களுக்கு நாம் பார்த்தது ஈசா நபியை, சத்தியவானுக்கு நாம் பார்த்தது மரியமை, தியாகிக்கு நாம் பார்த்தது யாரை? ஆசியா, ஃபிரௌனின் மனைவி ஆசியாவை. நன்னெறியாளர்களுக்கு நாம் துல்கர்னையை நாம் பார்த்தோம். அதாவது நாம் குரானிலிருந்தே நாம் இந்த நபிமார்களை வேறு விதமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சத்தியவான் சொல்லும் போது நாம் நபிகள் நாயகத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். தியாகிகள் என்று சொல்லும் போது நாம் வேறு நபியை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூத் நபி, ஈசா நபி, யாரை வேணாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரெல்லாம் தியாகிகளாக தான் இருந்தார்கள். நிச்சயமாக தன் வாழ்நாளையே இறைவனுக்காக இப்ராஹிம் நபி கூட எடுத்துக்கொள்ளலாம். நன்னெறியாளர்கள் என்றால் என்னது? நன்மை செய்தவர்கள். அதாவது இந்த சமூக நீதிக்காகவும் மனித நேயத்துக்கும் தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் தியாகிகளாகவர்கள். இப்படி நாம் குரானிலேயே நாம் பார்க்கலாம். இதன் மூலம் நாம் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், குரானின் பார்வையில் இறைவனுடைய அருள் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட மத பெயருக்குள் சுருக்குவது அல்ல. அதாவது மாறாக உலக நன்மைக்காக உழைக்கும் நற்பண்புகளே அருள் பெற்றவர்களின் உண்மையான அடையாளம் ஆகும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக பிரதிபலிக்கிறது. அதாவது நாம்
நிச்சயமாக முன்னர் நேர்வழியில் யார் யார் செலுத்தி வந்தார்களோ, யார் யாருக்கெல்லாம் இறைவன் அருள் புரிந்தாயோ அவ்வழியே எங்களுக்கும் காமிப்பாயாக. நாங்களும் உண்மையாளராகவும், நாங்களும் தூய்மையாளராகவும், நாங்களும் நற்பண்பு உடையவர்களாகவும், தியாகிகளாகவும் சிறிதாவது, அதாவது நாம் இந்த வசனத்தை படித்துவிட்டு நாமும் சில நன்மையாவது நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று. இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? ஈசா நபி எப்படி வாழ்ந்தார்கள்? மரியம் எப்படி வாழ்ந்தார்கள்? பிரவுனுடைய மனைவி ஆசியா எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், பிரவுனுடைய மனைவி ஆசியாவுக்கு இல்லாத செல்வமே கிடையாது. இருந்தாலும் இறைவன் உண்மையை நோக்கி அவர் பயணித்தார். அப்படி நாமும் பயணித்து சீர்பட்டு நாமும் செயல்பட வேண்டும் என்பதே இதனுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எவர்களுக்கு நீ அருள் புரிந்து அவ்வழியே எங்களுக்கும் காமிப்பாயாக இறைவனே என்று நாமும் இறைவனையே சரணாகதி அடைந்து நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாக. இந்த வசனத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நிச்சயமாக இறைவன் என்னை மன்னித்து என்னை மேம்படுத்த சீர்பட்டு வர என்னை இறைவன் உதவி புரியட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.